ஐயா எங்கே போச்சு உங்கள் வீராப்பு? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் கட்சியை பிஜேபி கிட்ட அடக வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு நீதி வெல்லும்னு பஞ்சு பேசிகிட்டு இருக்கான் தற்கொலை தாய். ஏம்மா கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு காவல்துறை படையை அவமதிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் சீமான். உண்மை தானே? சிபிஐ எதுக்கு? தமிழ்நாடு காவல்துறையில் கையாளாகாத காவல்துறை அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா? சிபிஐ இது வரைக்கும் கையில் எடுத்த வழக்குகள் எத்தனை நடந்து தீர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறத ஏதாவது வெள்ளறிக்கை கொடுக்க முடியுமா? நீ பிடுங்கினது ஃபுல்லாமே தேவையில்லாத அணிதாங்க கதை தான் இந்த சிபிஐ. அதுவும் பிஜேபியோட கைக்கூலி தான் அந்த சிபிஐ அப்படிங்கிறத விஜயோ 2-3 மேடையில் சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜனாவும் சொல்லியிருக்காரு. பின்னருக்கு அதே சிபிஐ கிட்ட கொண்டு கொடுக்கீங்க. உங்கள் குடிமையா இருக்கிறதுக்கு விஜய்யா பாஜக அடிமை விஜயன்னே வாழ்க. சென்னை நீதிபதி திமுகனா டெல்லி நீதிபதி என்ன கட்சியாக இருப்பார்? இப்போ நீதிபதி நல்லவர் ஆகிட்டார் பார்த்தாரு குறிகளுக்கு. இவனுக்கு சாதகமாக செய்தி வந்ததுன்னா நீதிபதி நல்லவர். அணில் குஞ்சுகளுக்கு எதிராக யாராவது செய்தி வெளியிட்டாங்கன்னா திமுக அடிமை. சீமான் விஜய்க்கு எதிராக பேசிட்டாருன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. ஸோ இவனோட நம்ம அரசியல் பேச அளவுக்கு வந்துட்டோமா அப்படிங்க. 2 வருஷத்தில் கட்சியவே அடமானம் வச்சு முடிச்சுட்டானு. த்ரீசா தளபதியை காப்பாற்றி விட பாஜக இருக்குது. காசு செலவு பண்ண லாட்டரி சீட் இருக்கான். கட்சியை பாதுகாக்க புஷியானது இருக்கான். எதுவுமே பண்ணாலும் ஃபயரோட அறிவுகட்ட அணிவு கூட்டம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணாம்? நானும் அவனும் தனியாக சுற்றுறதுக்கு